எம்எல்ஏ வார்டு கவுன்சிலரா இல்ல டைரக்டா எப்படி முதலமைச்சராக இருக்கிறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஜய் 2 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2த்துலையும் வெற்றி பெற்று திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவா முதலமைச்சராக நீடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எப்படி எம்எல்ஏ ஆக முதலமைச்சர் ஆனான்னு சொன்னாருன்னு எங்களுக்கு புரியல. வெல்கம் சார் விஜய் பாஸ்கர் சார், கமான் வெல்கம். கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது. சபாஸ் மாமா சபா. எதிர்கட்சியே இல்லாத விஷயத்தை நான் பார்க்குறேன். திராவிட மாடலும் அதிமுகவும் அவங்க பண்ணின ஊழலுக்கு அளவே இல்லை. நீங்கள் ஒருத்தரை வெல்கம் பண்ணீங்களே, அவர் மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்னு தெரியுமா? குட்கா கேஸ் இருக்குது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் அவர் மேலே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. கோர்ட் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இதை பார்த்துட்டு வாங்க. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் 24வது முறையாக ஆஜராகாததால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எந்த துறையில போய் பாருங்க, ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது, நேர்மையான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஏதோ டிவிகேல ஊழலே இல்லைங்கிறீங்களே. உங்கள் டிவிகேவை சார்ந்த பெண் வழக்கறிஞர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. லஞ்சம் பெற்றே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தாவேகா வழக்கறிஞர் ஞான சௌந்தரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மக்கள் பணத்தை தொட்டவங்களையும் விடமாட்டேன்னு சொன்னீங்களே, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க தூய சக்தி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மேலும் இது போல சட்ட தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுவர் ரைட்ஸ் அவர் வாய்ஸ்.